எழுதிட்டு லீவை கேன்சல் பண்ணிட்டு போய் ஜாயின் பண்ண சொல்லு, நீ அவ்வளோதான் பண்ண முடியும். அது போய் அன்றைக்கி நீ பார்த்த அன்றைக்கி ஃபீவர் இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி தந்தி கொடுத்துட்டு ஒதுங்கிட்டேன்னு எதுக்கு சொல்ல வர்றேன்? இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு போய் தேவையில்லாத நம்ம இதில் அவன் மேலே தப்பு இல்லை, ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சது. முந்தி மாதிரி அந்த இன்ஜினியர் மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் மாதிரி உட்காந்துக்கிட்டு ஆள் அனுப்பிச்சி அவன் லீவு கேட்கல. ஏதோ பொண்டாட்டி பிள்ளையோட ஹிமாலயஸ்லேருந்து வந்திருக்கான், கூட 10 நாள் இருக்கணும்னு கேட்குறான். சரி கொடுத்துட்டு போவோமே அப்படின்னு நினச்சிருக்கான். இவனு காலலாம் பைசாவுக்காக பண்ணல, ஒரு கன்சிடரேஷன். பட் அந்த கன்சிடரேஷன் எவ்வளோ பெரிய வம்பில் போய் முடியுதுன்னு பாருங்கள். நல்ல வேளை இப்போ அதனால் என்னென்னாக்கா நாங்கள் சொல்கிறது அதுக்கு தான் சொல்கிறது, உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் போட்டு போய் லீவ் வாங்கிக்கிங்கன்னு. ஏன்னா நமக்கு அவன் டிபார்ட்மெண்ட்டில் என்ன தரான்னு தெரியாது. திடீர்னு ஒருத்தவங்கள்ட்ட ரயில்வேஸில் இருந்தோ போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தோ வேறு இஎஸ்ஐலேருந்து லீவுக்கு வந்தால் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தான் அப்படின்னாக்கா, எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற, உங்கள் டாக்டர் யார், ஏன் அங்கே சொல்லிவிட்டு வந்துடுற சொல்ல.